சுங்க மாதவன் சுரபியின் திருமுலை சொரிபால் பொங்கு தீர்த்தமாய் நந்திமால் வரைமிசை போந்தே அங்கன் நித்திலம் சந்தனம் அகிலோடு மணிகள் பங்கயத்திடம் நிறைப்ப வந்திழிவது பாலி. அதாவது இது என்னன்னா, வசிஷ்ட முனிவர்கள் கிட்ட இருக்கிற காமதேனு பால் சுரந்து அந்த பால் நந்தி மலையின் மீது பட்டு அங்கே இருக்கும் சந்தனம் அகில் விளைவிந்த மணிகள் எல்லாம் சேர்ந்து தவழ்ந்து தமிழ்நாட்டை வளப்படுத்துகின்ற ஆறு பாலாறு என்று சேக்கிழார் பெரிய புராணத்திலே குறிப்பிடுகிறார். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பேச போகிறது பாலாறு பற்றி தான். பாலாறு என்பது பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் உள்ள நந்தி மலையில் உருவாகி ஆந்திர பிரதேசம் வழியாகவும் பிறகு தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டம் வயலூரிலும் சுமார் 348 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வங்காள விரிகுடாவிலே கலக்கின்ற ஒரு ஜீவ நதி. இது சுமார் 10,000 ஆண்டுகளாக இங்கே இந்த நிலப்பரப்பை வளப்படுத்தி கொண்டிருந்த ஒரு ஜீவ நதி. கர்நாடக மொழி 1956க்கு பிறகு ஏற்பட்ட மொழிவழி மாநில பிரிவினைக்கு பிறகு சுமார் 93 கிலோமீட்டர் அளவு தூரம் கர்நாடகாவிலே பயணிக்கிறது. அதிலே நிறைய அணைகளை, ஏரிகளை, குளங்களை வெட்டி மிகச்சிறப்பாக நீரை அவர்கள் தேக்கி வைத்திருக்கிறார்கள். கர்நாடகா பேத்தமங்கலம் ஏரி, அதுபோக புக்க சாகர் ஏரி, ராமசாகர் ஏரி என்று சொல்லக்கூடிய புக்க சாகர் ஏரி, இது போன்ற நூற்றுக்கணக்கான ஏரிகளை வெட்டி அதன் மூலம் சுமார் 20 TMC அளவுக்கு நீரை தேக்கி வைத்து தங்கள் மாநில குடிநீர் தேவைக்கும் விவசாய தேவைக்கும் பயன்படுத்துகிறார்கள். கர்நாடக எல்லையை தாண்டி ஆந்திர பிரதேசத்து குப்பம் மாவட்டம், சித்தூர் மாவட்டம் குப்பம் பகுதியில் 33 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. இந்த 33 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்ற பாலாற்றிலே ஆந்திர தெலுங்கர்கள், குறிப்பாக சந்திரபாபு நாயுடு என்ற இனவெறியன், தெலுங்கு இனவெறியன் சுமார் 22 தடுப்பணைகளை கட்டி அவன் சுமார் 20 TMC அளவுக்கு நீரை தேக்கி வைத்து கொண்டிருக்கிறான். அதன் பிறகு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழ்நாட்டுக்குள் எல்லையில் வருகின்ற காவேரி அங்கிருந்து செங்கல்பட்டு வரை பயணிக்கிறது. வாணியம்பாடி, ஆம்பூர், மாதனூர், பள்ளிகொண்டா, வேலூர், அதுக்கப்புறம் மேல்விசாரம், ராணிப்பேட்டை, வாலாஜாபாத், காஞ்சிபுரம் வழியாக செங்கல்பட்டு வழியாக வயலூர் வரை போகிறது. சுமார் 222 கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாட்டில் பயணிக்கிறது. வாணியம்பாடி எல்லையில் படுகின்ற நீரானது சுத்தமான தண்ணீராக வருகிறது. ஆனால் அங்கிருந்து வாணியம்பாடி எல்லையை தாண்டி வாணிடெக் என்ற தோல் தொழிற்சாலை கழிவுகளை சுமந்து கொண்டு மாராப்பட்டு அருகே முழுமையாக ஒரு குரோமியம் கழிவுகளோடு சுமந்து கொண்டு அங்கிருந்து ஆம்பூர் வழியாக ராணிப்பேட்டை வழியாக பயணிக்கிறது. இதில் குறிப்பிட்ட கர்நாடகா 20 TMC தண்ணீரை தேக்குகிறது. ஆந்திரா 20 TMC தண்ணீரை 33 கிலோமீட்டர் 20 TMC தண்ணீரை தேக்குகிறது. ஆனால் நாம்
222 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்ற ஆற்றிலே நமக்கு வெறும் 3 தடுப்பணை தான் இருக்குது. நமக்கு சுமார் 40 டிஎம்சி நீர் நம்முடைய செய்யாறு, மலட்டாறு போன்ற உபநதிகளிலிருந்து கிடைக்கிறது. கானாறு, ஆம்பூர் அருகே வருகின்ற கானாறு போன்ற இடங்களிலிருந்து வருகிறது. ஆனால் அந்த நீரை நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை. அனைத்தையும் ஒன்று அவற்றை கெடுப்போம். தோல் தொழிற்சாலையிலிருந்து வருகின்ற கழிவுகளை கொட்டி கெடுப்போம். இல்லை என்றால் பொழிகின்ற நீரை எடுத்துக்கொண்டு போய் நேராக வங்காள விரிகுடாவிலே சேர்த்து விடுவோம். ஏனென்றால் அதிலிருந்து சுமார் 10,000 ஆண்டுகளாக ஓடிய நதியில் இருக்கின்ற மணலை சுரண்டி அந்த பாலாற்றை கற்பழித்து அதிலிருந்து வருகின்ற பணத்தை தின்று கோர்க்கின்ற பிணந்திண்ணிகளை நாம் அரசியல்வாதிகளாக வைத்திருக்கிறோம். அந்த பிணந்திண்ணிகள் தான் இன்று அமைச்சர்களாகவும் மந்திரிகளாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருக்கிறார்கள். அந்த பிணந்திண்ணிகளுக்கு மீண்டும் வாக்களித்துவிட்டு சுற்றுச்சூழல் கெட்டுவிட்டது, நீர் பிரச்சனை இருக்கிறது, விவசாயத்துக்கு நீர் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை. மக்களே, 10,000 ஆண்டுகளாக ஓடிய நதி இன்று இந்த வெறும் 50 ஆண்டு காலத்தில் இன்று அது ஒரு சாக்கடையாக மாறிவிட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காலம் நமக்கு மிக குறைவாக இருக்கிறது. ஏற்கனவே 70-80% கற்பழிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட பாலாற்றை மிச்சப்படுத்த வேண்டாம். இனியாவது நாம் தேவையான அளவு தடுப்பணைகளை கட்டி கால்வாய்களை தூர்வாரி கிடைக்கின்ற கொஞ்சம் நீரையாவது சேமித்து நமது எதிர்கால சந்ததிக்கு நாம் ஒரு வளமான நதியை விட்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். தமிழ்நாட்டு தமிழர்களே, சற்றாவது சிந்தியுங்கள். கொடுக்கின்ற 500 ரூபாய் 1000 ரூபாய் போன்ற பிச்சை காசுக்காக வாக்களிக்க வேண்டாம். எதிர்காலத்திற்காக வாக்களியுங்கள். நம் மக்கள், நீங்கள் பெற்ற பிள்ளைகள், நீங்கள் பேர பிள்ளைகள், சந்ததியினர் ஒழுங்காக இருக்க வளமான வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். நீர் பற்றாக்குறை என்று, உணவு பற்றாக்குறை என்று வாழ வேண்டும் என்று சிந்தித்தீர்களானால் இது போன்ற தரங்கற்ற அரசியல்வாதிக்கு வாக்களிப்பதை நிறுத்துங்கள். ஒரு நேர்மையான அரசியலை உருவாக்குவதற்கு ஒத்துழையுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.